விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி இந்த குக் வித் கோமாளி இந்த ஷோ வந்து ரொம்ப பாப்புலர். ஒரு பல பேருக்கு வந்து கவலையை மறந்து சிரிக்கிற மாதிரி அப்படி ஒரு ட்ரெண்டிங்கில் போச்சு அந்த ஷோ. முதல்ல எபிசோடு வந்து அவ்வளவு பயங்கரமாக ஃபர்ஸ்ட் சீசனே களை கட்டுச்சு. அதை தொடர்ந்து செகண்ட் சீசன், தேர்ட் சீசன், ஃபோர்த் சீசன்னு 4 சீசன் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி முடித்தாங்க. அதில் பர்டிகுலராக அந்த ஷோவோட ரொம்ப 2 பேர் ஜட்ஜஸாக இருந்தவங்க யாருன்னா நம்ம ஷெஃப் தாமு அண்டு வெங்கடேஷ் பட். அவங்க 2 பேரும் அவ்வளவு சூப்பராக அதை கொண்டு போவாங்க. ரக்ஷன் வந்து அதை கம்பேர் பண்ணுவார். இதில் முக்கியமாக அந்த கோமாளிங்களில் வந்து ஹைலைட்டாக தெரிஞ்சவங்களில் பார்த்தீங்கன்னா பாலா, புகழ், சிவாங்கி, அப்புறம் குரோஷி, இவங்கெல்லாம் சொல்லலாம். பயங்கரமாக அப்படி ஒரு கமெண்ட் அடித்து அந்த ஷோவே ரொம்ப என்கேஜாக வச்சுக்குவாங்க. ஸோ இந்த 3 சீசன் வந்ததுக்கப்புறமே அதுக்கப்புறம் எல்லாருமே பிஸி ஆகிட்டாங்க. பாலா வந்து படங்களில் நடிக்க ஆரம்பித்தார். அதனால 4வது சீசனில் அவர் வர முடியல. புகழ் வந்து பல படங்களில் காமெடி ஆர்டிஸ்டாகவும் ஒரு சில படங்களில் ஹீரோவும் ஆக்ட் பண்ண ஆரம்பித்ததுனால அவரும் கலந்துக்க முடியல. மணிமேகலை வந்து கோமாளியாக இருந்து அவங்களே ஒரு அந்த சீசனில் கம்பேர் பண்ணுற ஒரு பேரா போனாங்க. அதனால அவங்களும் அதில் இல்லை. சிவாங்கி வந்து கோமாளிலேருந்து குக்காக மாறினாங்க. ஸோ அதை தாண்டி அந்த ஷோ 4வது சீசன் ஒரு மாதிரி மேனேஜ் பண்ணி சக்ஸஸ் பண்ணிட்டாங்க. அந்த 4வது சீசனோட வின்னராக மைம் கோபி செலக்ட் ஆனார். ஸோ அதோட முடிஞ்சுது. இப்போ 5வது சீசன் எப்போ வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஈகிளாக வெயிட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க எல்லா ஆடியன்ஸும். ஸோ 5வது சீசன் வரப்போகுது விரைவில், அதுதான் தகவல். அதில் யார் இருக்க போகிறா அப்படின்னா, ஜட்ஜஸாக வந்து இந்த வாட்டி ஷெஃப் தாமுவும் வெங்கடேஷ் பட் பதிலாக வந்து புதுசாக ஒருத்தர் உள்ளே வராரு. ஏன்னா வெங்கடேஷ் பத் வந்து அவருக்கு வேற ஒரு அசைன்மெண்ட் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதனால் அவர் இதில் இடம்பெற போகிறதில்ல. அவருக்கு பதிலாக வந்து மாதம்பட்டி ரெங்கராஜ் அவர் தான் உள்ளே வரப்போகிறாரு. அவர் ஏற்கனவே வந்து மெஹந்தி சர்க்கஸ் அப்படிங்கிற ஒரு படத்தில் ஹீரோ ஆக்ட் பண்ணியிருந்தார். இன்னும் வந்து பல பெரிய கல்யாணங்களுக்கும் பல பிரபலங்கள் வீட்லேயும் சமையலில் போட்டு அசத்திட்டு இருக்கார் ரீசெண்ட் டேஸில். அம்பானி வீட்டு கல்யாணத்தில் கூட மாதம்பட்டி ரெங்கராஜோட ஒரு வெரைட்டி ஆஃப் குக்கிங் இருந்தது. அவங்க எல்லாம் லைக் பண்ணி சாப்பிட்டாங்களாம். ஸோ அவர் இந்த சீசனுக்குள்ளே ஜட்ஜாக உள்ளே வராரு. இதை தாண்டி வந்து காம்பைரை வந்து மணிமேகலையும் ரக்ஷனும் தொடருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ கோமாளிங்கள் யார் யார் இருக்க போகிறா, குக்கு யார் யார் வரப்போகிறா அப்படிங்கிற அந்த தேடுதல் வேட்டை நடந்துகிட்ருக்கு. எப்படியாவது உள்ளே கொண்டு வந்துடணும் அப்படின்னு பார்க்குறாங்க புகழை. ஸோ புகழும் டேட்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு வர ட்ரை பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு. சிவாங்கியும் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களாம் வந்தால் தான் இந்த ஷோ களைக்கட்டும் அப்படிங்கிறது விஜய் டிவியோட அந்த டைரக்டருக்கும் தெரியுது, அந்த ஷோவோட டைரக்டருக்கும். அதனால் வந்து அவங்கள உள்ளே கொண்டு வர முயற்சி நடந்துகிட்ருக்கு. பாலா வந்து என்னால் ஃபுல்லாக வர முடியாது, அப்பப்போ உள்ளே வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காராம். ஸோ இவங்கெல்லாம் இருந்தால் தான் அந்த ஷோ களைக்கட்டும் அப்படிங்கிறத நம்ம கடந்த 4 சீசனில் பார்த்தோம். அது 5வது சீசன்லையும் தொடரணும் அப்படின்னா அதுக்கு இவங்கெல்லாம் தேவை அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்குறாங்க. எப்படி பிக் பாஸ் ஷோவில் வந்து முதல்ல இருந்த அந்த ஒரு ஃப்ளேவர் வந்து கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சதோ அந்த மாதிரி இதுவும் குறைய ஆரம்பிச்சிடக்கூடாது, டைல்யூட் ஆகிடக்கூடாதுங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்காங்க. அதனால் தேவையான ஆர்டிஸ்ட்டை உள்ளே கொண்டு வந்து இந்த ஷோவை எங்கேஜில் வச்சுக்கிறதுக்கான எல்லா நடவடிக்கையும் எடுத்துகிட்டு இருக்காங்க. அடுத்த மாதமோ இது வந்து மே இறுதியிலோ இல்லை ஜூன் ஃபர்ஸ்ட் வீக்கோ இந்த ஷோவோட லான்ச் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நன்றி, வணக்கம்.